ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏசாமி உங்கள் மேலே எவ்வளோ பாசமா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாருன்னு பார்ப்போம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. இந்த வசனம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களில் கூட நீங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய எதிரான சூழ்நிலைகளை பார்த்து பயத்தோடு சந்தேகத்தோடு பல கேள்விகளோடு கூட இந்த நாட்கள் நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, மனசு பாரத்தோடு கவலையோடு கூட நீங்கள் காணப்படலாம். அதற்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிதாக்களுக்கு ஆணையிட்ட எல்லா தேசத்தையும் அவர்கள் சுதந்திரிக்கும்படி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு ஒரு வீடு கட்ட முடியலையே, எனக்குன்னு ஒரு சொத்து இல்லையே, எனக்குன்னு ஒரு வாகனம் இல்லை, ஒரு நிலையான ஒரு வேலை இல்லை, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன், என் பிள்ளைங்களை நான் எப்படி பார்க்க போகிறேன், அதோடைய ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, அதோட எதிர்கால தேவைகள் இருக்குது, சரியான முழுமையான படிக்கும் எனக்கு இல்லையே என்று பல கேள்விகளோடு கூட அந்த நாட்களிலே ஒரு குடும்ப சிறான நீங்கள் கூட அந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைய சொல்லி கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசியின் வழியா சொல்றாரு, பைபிள் படிக்கும் மத்தில சொல்றாரு. ஆனால் அதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் பயத்தோடு கூட காணப்படலாம். இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை மறுபடியும் உங்கள் இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவர்கள் ஆமென் என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களை, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு சாட்சி. பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பைபிளை வாசிக்கும் போதுல அவரோட ஒரு காலகட்டத்தில் எகிப்துல அடிமையாய் பார்வோனுக்கு இருக்கும்போது கர்த்தருடைய ஓங்கிய காய் பலத்த பயத்தை கொண்டு மோசேங்கிற பக்தனை அனுப்பி எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் அவர்களை நேசித்ததினால் செங்கடலை 2ஆக பிளந்தார். பின்னாடி வந்த பார்வோன் சேனை எல்லாம் ஆண்டவரை கடலிலே முழுக பண்ணி எவ்வளவு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நம்ம வாஸ்தம்னா பகலிலே மேகஸ்தம், இரவிலே அக்கனிஸ்தம் அவர்களை வழிநடத்தினதல்லவா. ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் கண்மலையை கலந்து தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை போசித்தார். அவங்களுடைய கால் வீங்கலை, அவங்க செருப்பு தேயலை, அவங்க வஸ்திரம் பழமையாகலன்னு எவ்வளோ அழகா நம்ம மனாமரத்தில் நடத்தும் போது பார்த்தோம்னா அதே தேவன் இன்று அவங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளோ அதிகமாக நேசித்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு ரட்சகனை ஏற்படுத்தினார், தலைவரை வைத்தார் என்று பார்க்கிறோம். மோசையை வழி நடத்தினார், அடுத்து யோசுவாவை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். இதெல்லாம் செய்து ஆண்டவர் அழகாக அவர்களை கொண்டு வந்து அந்த கானான் தேசத்திலே சேர்த்து அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கையில கொடுத்து பிரித்து கொடுத்தார் என்று வசனத்துல வாசிக்கிறோம். இன்று உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் எடுத்து என்னால சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, அழகாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் செய்தாருங்கிறதை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அதிகாரமாக நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் எவ்வளவு மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன், தன்னுடைய ஜனத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்ட தேவன், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி செய்து முடித்தார். நீங்க எடுத்து வாசிங்க. இந்த நாட்களில் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு தப்பும் செய்யலையே, எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறேன், ஏன் எனக்கு ஒரு நிலைமை என்று ஆண்டவர் எனக்கு மட்டும் எப்படி செய்யாரு, என்னோட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களேன்னு கேள்வி கொட்டு இருக்க அன்பு வாலிப பிள்ளையே, இன்று ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். எடுத்து வாசி. இஸ்ரவேல் ஜனகண்டத்தில் ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் நடத்தினார் என்று வாசி. அந்த தேவன் இன்றும் மாறாதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில சொன்ன எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி ஆண்டவர் உங்களை மகிமையாய் இந்த பூமியில வளர்ப்பார். அநேகர் அதை பார்த்து பிரமிக்கும்படியாய் செய்ய போகிறார். உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்த்து ஆச்சரியத்தோடு ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி அழுவார்கள். நிச்சயமாக இதை ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக மனத்தில் வேண்டுகிறோம். சுவாமி, இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்று, ஒன்றும் தவறி போகவில்லைன்னு பேசியிருக்கிறீங்க. சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போய் ஆண்டவரே அப்பா அந்த இருக்கிற பிள்ளை இடத்துல நீங்க மறுபடியும் பேசியிருக்கீங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று பேசியிருக்கீங்கப்பா. எடுத்து வாசிக்கிட்டோம். சோர்ந்து போன அந்த உள்ளம் ஆண்டவரே கர்த்தர் மேல இன்னும் விசுவாசம் வைக்கட்டும். இப்போ அந்த மகனோட இருதயத்துல நீங்க கிரியை செய்யுங்க சுவாமி. இந்த அன்பை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. இப்போது பெரிய அதிசயத்தை அவன் வாழ்க்கையில செய்யுங்க. விசுவாச கண்களை திறங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை பண்ணி வாழ்க்கையில ஓடட்டும் அப்பா. மிகப்பெரிய அதிசயத்தை பார்க்கணும். கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் வாழ்க்கையில் ஆமென் என்றும் நிறைவேற்றி இந்த பிள்ளை நீ ஆச்சரியப்படுத்தப்படுற அன்புக்காய் நன்றிப்பா. செழித்து வாழ நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதுக்காக நன்றி சுவாமி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம். ஆமென்.